ஹலோ ஆல், இன்றைய இந்த டெய்லி ரீசார்ஜ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம உடல் உறுப்புகளில் ரொம்ப முக்கியமான உறுப்பு வந்து கண்கள் தான். அந்த கண்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை குறித்து ஒரு வசனம் கூட நம்ம பார்த்தோன்னா, யோபு 31:1 சொல்லியிருக்கு. யோபு சொல்கிறாரு, நான் என் கண்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் அப்படின்ட்டு. ஸோ ஒரு விஷயத்தை குறித்து நம்ம யோசிக்கும்போது, இல்லை நான் பாவத்தை நான் பார்க்காம இருக்கணும், அதை பண்ணாமல் இருக்கணும்னு நான் யோசிக்கும்போது, இவர் வந்து முன்னாடியே ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு. அது வந்து என்ன அணுகும்போது நான் அதை விட்டு விலகி போவேன் அப்படின்னு சொல்லாமல், அந்த பாவம் வந்து அவர் நோக்கி வரத்துக்கு முன்னாடியே அவர் ப்ரிகாஷனாக ஒரு உடன்படிக்கை எடுத்து அந்த பாவத்திலேருந்து அவர் விலகி போகிறாரு. ஸோ யோபு மாதிரி நம்மளும் கூட டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுப்போம். பைக்கில் போகும்போது கூட ஹெல்மெட் போட்டுப்போம். ஏன்னா அடிப்படக்கூடாதுன்னு முன்னாடியே ஒரு ப்ரிகாஷன் எடுப்போம். அந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி, பாவம் நம்ம அணுகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ப்ரிகாஷன் எடுத்தோம்னா அது ரொம்பவே நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு கேள்வியும் உங்களை கேட்கலான்னு இருக்கேன். நியாயாதிபதிகளில் ஒரு நபரை குறித்து வாசிப்போம், சாம்சன் சொல்லிட்டு. அந்த